நம்ம கூடவே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இறைவனோடு இணைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அழைப்பிதழ்ல வந்து சிவபதம் அடைந்து விட்டார், விஷ்ணு பதம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இறைவனோட இணைகிறது வந்து எப்படி அமங்கலமாகும்? இப்போ ஒரு உயிர் பிரியுது அப்படின்னா, அந்த உயிர் வந்து நிம்மதியா இந்த இடத்த விட்டு போகுது. அப்ப அந்த உயிருக்கு வந்து அது வந்து மங்களம். ஆனா, கூட இருக்க எல்லாரும் அவரோட பிரிவால நம்ம வந்து வாழ்றோம், அழுகுறோம், ரொம்ப கவலைப்படுறோம். அப்ப நமக்கு வந்து அது வந்து அமங்கலம். மொத்தத்துல அப்ப இறப்பு அப்படின்றது மங்களமா? அமங்கலமா? இறப்பு ஏற்படும்போது உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு போயிடுது. அப்போ மனசு அப்படின்றது இந்த உடலோட இருக்குமா? இல்ல உயிரோட போயிடுமா? உடல் வேற, உயிர் வேற. உயிர் வந்து எப்படியும் பிரிஞ்சு போக போகுது அப்படின்னா, அந்த உயிருக்கு எதுக்காக உடல்னு ஒண்ண வந்து குடுக்கணும்? அதே மாரி நம்ம எல்லாரையும் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பேர் அப்படின்றது வந்து உடலுக்கானதா? இல்ல உயிருக்கானதா? இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர இறைவன் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பி மகிழ்ச்சியா வச்சுக்குவாரு. ஒரு சிலர வந்து நரகத்துக்கு அனுப்பி கஷ்டப்படுத்துவாரு. அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நெறையா கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் உண்மையா? நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இறப்பு வரைக்கும் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு திரும்பி வந்தவங்க. அப்போ அந்த மாரி இறப்புலேருந்து மீண்டு வந்தவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்த வந்து பகிர்ந்துக்க வந்து ரொம்ப பயப்படுவாங்களாம். ஏன் அப்டின்னா, "இவன் பொய் சொல்றான்" அப்டின்னு சொல்லி எல்லாரும் வந்து நம்மள தப்பா சொல்லிருவாங்க அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, "பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே" அப்டின்னு சொல்லி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி இறப்பு வரைக்கும் போயிட்டு வந்தவங்க, மீண்டு வந்தவங்க, அவங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்தா, மத்த எல்லாரும் இந்த வாழ்க்கையில நம்ம தேவையில்லாத விஷயங்கள நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நல்ல முறையில வாழணும் அப்டின்னு சொல்லி புரிஞ்சுகிட்டு வாழ்க்கைய வந்து நல்லா அமைச்சுக்குவாங்க. அதனால இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பகிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு சொன்னது யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, வெளிநாட்டுல வசிக்கிற ரேமண்ட் மூடி அப்படின்ற ஒரு அறிஞருக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அவர் வந்து இந்த மாரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்க, அதாவது இறப்புக்கு நெருக்கமா போயிட்டு திரும்பி வந்தவங்கள எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி, அவங்க என்ன சொல்றாங்க? இறப்புக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும் நமக்கு? அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டா நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்படி இறப்ப பத்தி அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க? நம்மளுடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? அப்படின்னு சொல்லி 2யும் கம்பேர் பண்ணி ஒரு அழகான புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகத்தோட பேரு "இறப்பு விஞ்ஞானம் இனிய சைவ சித்தாந்தம்". திரு சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்களால் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இறப்ப பத்தின இன்னும் பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமா பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. அந்த காலத்துல ஒரு நாள் வந்து ஒரு திண்ணையில ஒரு பிணத்த போட்டு எல்லாரும் சுத்தி நின்னு அழுதுட்டே இருந்தாங்களாம். அந்த வழியா போயிட்டு இருந்த பட்டினத்தார், அவரும் சேர்ந்து இந்த பிணத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. நேரம் ஆக ஆக அவருடைய அழுகை சத்தம் வந்து ரொம்ப அதிகமா, ரொம்ப சத்தமா கேட்டுச்சாம். அப்ப சுத்தி இருக்கவங்கலாம் நெனச்சிருக்காங்க, இவரு யாருன்னே தெரியலையே! இவரு ஏன் இவ்ளோ அழுகுறாரு? ஒருவேள அந்த இறந்து போனவருக்கு வந்து ஏதாவது கடன் குடுத்துருப்பாரா? பெரிய தொகையா குடுத்துருப்பாரோ? பணம் திரும்பி வருமா வராதான்னு நெனச்சு தான் அழுகுறாரோ? அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து சந்தேகத்த தீர்த்துக்கிறதுக்காக பட்டினத்தார்கிட்ட வந்து கேட்டுட்டாராம். "ஏன் நீங்க இப்படி அழுகுறீங்க?" அப்படின்னு சொல்லி. அதுக்கு பட்டினத்தார் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, "இங்க செத்து கிடக்கிறது வந்து ஒரு பிணம். நீங்க எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறீங்க. நீங்க எல்லாம் ஒரு பிணத்துக்காக அழுகுறீங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய சாவுக்கும் என்னால கலந்துக்க முடியுமான்னு தெரியல. அதனால உங்களுக்கும் அந்த பிணத்துக்கும் சேர்த்து நான் வந்து இப்பவே அழுகுறேன்" அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாராம். இதே மாரி தான் அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இந்த மாதிரி எல்லாரும் பொய்யா வந்து அழுகுறாங்க. அப்ப என்ன சுத்தி எல்லாரும் இப்படி கூக்குரலிட்டு அழுகுற மாரி ஒரு இறப்ப வந்து எனக்கு குடுத்துறாத. எனக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வ குடு முருகா" அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இந்த மாரி அருளாளர்களுக்கு வந்து உறவு, நட்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிணத்த சுத்தி உட்கார்ந்து ஒரு போலியான ஒரு அழுகை அப்படி நடக்கிறத வந்து அருளாளர்கள் வந்து விரும்பவே இல்லையாம். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களால நமக்கு கிடைக்கப் போற ஆதாய இழப்பு அல்லது கிடைக்கப் போற ஆதாயம், இத நினைச்சு தான் நெறைய பேர் வந்து போலியா தான் அழுகுறாங்க. உண்மையான அன்பு மிகுதியால வந்து யாருமே அழறதில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அருளாளர்கள். அதனால தான் இறப்புக்காக அழறத வந்து ஒப்பாரி அப்படின்ற ஒரு சொல்லோட நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒப்புக்காக ஆறுதல் அப்படின்றதுனால அத வந்து ஒப்பாரி அப்படின்ற பெயர்ல சொன்னாங்க. என்னதான் ஒருத்தவங்க இறந்தாலும், நம்ம வந்து ஒப்புக்காக ஆர்ப்பரிக்கிறோமே ஒழிய, இறந்தவன பொறுத்தவரைக்கும் அவன் வந்து நிம்மதியா விடுதலை அடையறான். அப்போ அவன பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு மங்களமான விஷயம் தான் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இரத்தல் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன பொருள் வரும் அப்படின்னா,
ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகருதல். அப்படி ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம், அந்த பிணமான அந்த உடல் வந்து அசையாம இருக்குது. அப்போ இந்த உடல் அசையாம இருக்கு. இதுவரைக்கும் இந்த உடல அசைச்சிட்டு இருந்த ஏதோ ஒண்ணு வந்து இந்த உடல விட்டு போயிடுச்சு. அதனால தான் இத வந்து பிணம்னு சொல்றோம் அதுக்கப்புறம் நம்ம. அந்த உடல விட்டுட்டு பிரிஞ்சு போன அந்த ஏதோ ஒண்ண தான் உயிர் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னாங்க. இப்போ உடல் வந்து அசைவு இல்லாம இப்ப இருக்கு. அப்போ ஒண்ணு வந்து பிரிஞ்சு போயிருக்கு. உயிர் வந்து பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னா, அசையக்கூடிய ஒண்ணு தான் வந்து போக முடியும் இல்லையா? அப்போ உயிர் வந்து அசையக்கூடிய ஒண்ணு. இந்த மாரி உடல விட்டு உயிர் பிரிஞ்சு போறத தான் நம்ம வந்து இறப்பு அப்படின்னு சொல்றோம். நாத்திகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்ல. உடலோட இயக்கம் வந்து திடீர்னு நின்னு போறத தான் சாவுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க உடல் அளவுக்கு மட்டும் தான் வந்து சொல்றாங்க. உடலோட முடிச்சிடுறாங்க. உயிர் அப்படின்றது வந்து உடல விட்டு பிரிஞ்சு போறத வந்து நம்ம வந்து ஒரு அறிவு பொருள்னு எடுத்துக்கலாம். அறிவு பொருளான அந்த உயிருக்கு வந்து கடவுள் ஏன் ஒரு உதவி செஞ்சு, உடலுக்குள்ள புகுத்தி அத ஏன் வந்து வாழ வைக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். இப்ப அந்த உயிரோட அறிவுல இருக்கிற சில குறைபாடுகள்லாம் நீங்கி, அறிவ மேம்படுத்தி வளர்ச்சி அடைஞ்சு வர்றதுக்காக தான் வந்து இந்த உயிருக்கு வந்து ஒரு உடல வந்து இறைவன் குடுத்து உதவி செய்றான் அப்படின்றது தான் இதுக்கான ஒரு விடை. அறிவை மேம்படுத்திக்கிறதுக்காக நமக்கு உடலை குடுத்த இறைவன் வந்து, அறிவை மேம்படுத்திக்க நமக்கு வந்து சூழ்நிலைகள்லாம் வேணும் இல்லையா? அதுக்காக படைச்சது தான் வந்து இயற்கை. உடல் கூறுகளை எல்லாம் பத்தி ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி செய்ற விஞ்ஞானம் வந்து, அந்த உடல் அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது? தானா உருவாகிருச்சா? இல்ல அத உருவாக்குனது யாரு? இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து ரிசர்ச்‌க்கு கொண்டு போகலாம். இந்த மாரி விஞ்ஞானத்தோட தயங்கிய சில விஷயங்கள எல்லாம் வந்து நம்மளுடைய சைவ சித்தாந்தம் வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நெறைய உண்மைகள வந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கு அப்படின்றது தான் உண்மை. பிறப்பும், இறப்பும் அறிவு பொருளான உயிருக்கு மட்டும் தான் உண்டு. அதை ஏற்படுத்துறவன் வந்து எல்லாம் வல்ல பரம்பொருளான இறைவன். அந்த இறைவன் வந்து உயிருக்கு அறிவூட்டுறதுக்கே வந்து உடலையும், இந்த உலகத்தையும் படைச்சான். அப்படி படைச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த உயிர முற்றறிவு பெற வச்சு பேரின்பத்தில திளைக்க வைக்கிறது அப்படின்றது தான். ஸோ அந்த மாரி பேரின்பத்தில திளைக்கிறது தான் வந்து முக்தி அப்படின்ற பேர்ல சொல்றோம். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, உயிர், உலகம், இறைவன் அப்படின்ற 3 விஷயம் இருக்கு. உயிருக்கு அறிவு மேம்பாட்ட குடுக்குறதுக்காக இறைவன் வந்து உலகம் அப்படின்ற ஒரு ஜட பொருள வந்து உருவாக்கியிருக்காரு. இதையெல்லாம் பண்றதுக்கு காரணம் உயிர மேம்படுத்துறதுக்காக தான் அப்படின்றது தான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய கன்க்ளூஷன். ஸோ இந்த உயிர் அப்படின்றது வந்து தங்கி இருந்துட்டு போறதுக்காக படைக்கப்பட்டது தான் இந்த உடல். எவ்வளோ காலம் இருக்குதோ இருந்துட்டு அந்த உடல விட்டுட்டு அந்த உயிர் வந்து பிரிஞ்சு போயிரும். இறப்ப பத்தியோ, மறுபிறப்ப பத்தியோ ஏன் வந்து ஆராய்ச்சியாளர்கள் அதிகமா கவனம் செலுத்துறதில்ல அப்படின்னா, இத பத்தியெல்லாம் பேசுறது ஒரு சூனியக்காரியோட வேலை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சர்ச்சுகள்லாம் சொல்லி, அ அதெல்லாம் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்றதுனால ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப அத தாண்டி போகல. ஆனா, மறுபிறவி மேல நம்பிக்கை இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து இப்போ உலகம் முழுவதும் அதிகமாயிட்டே வருது. இந்த டெலிவிஷன் ஷோஸ்லாம் நெறைய அந்த மறுபிறப்ப பத்தி நெறையா நடக்குது. இறப்பு, மறுபிறப்பு, இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது? இத பத்திலாம் பேசணும் அப்டின்னா, நம்ம ரேமண்ட் மூடி அப்படின்றவர பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன் அப்டின்னா, ரேமண்ட் மூடி அப்படின்றவர் தான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இறப்புக்கு பக்கத்துல போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்களோட அனுபவங்கள எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி, அத வந்து ஒரு புத்தகமா 1975ல லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற பேர்ல வெளியிட்டாரு. இப்படி அவர் வந்து இறப்புக்கு பக்கத்துல போயிட்டு வந்தவங்கள நெறையா கேள்விகள் மூலம் கேட்டு புத்தகங்களா எழுதுனதுலேருந்து, அவரு காமனா சொல்ற சில விஷயங்கள் என்னென்ன அப்டின்னா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்‌க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், அத இங்க நில உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் சொல்றதுக்கு சரியான வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்டின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னு வந்து மத்தவங்களோ, இல்ல டாக்டர்களோ சொல்றத அவங்களே வந்து பார்த்துருக்காங்க. இப்போ ஏதோ உடல்நலக் குறைவால இறக்குறாங்க, இல்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால இறக்குறாங்க அப்படின்னா, அந்த இறக்கும்போது ஒரு நொடி அளவு தான் அந்த வலி வந்து தெரியுதாம். அதுக்கப்புறம் வலி அப்படின்றதே அவங்களுக்கு இல்லையாம். அதே மாரி இறந்த உடனே வந்து அந்த கூரைய ஒட்டி அப்படியே மேல மிதந்துட்டு போயி, ஒரு இருட்டு குழாய்க்குள்ள பயணம் செஞ்சதா எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாரி இறந்து போற நிலையில இருக்கிறவங்களுக்கு, தன்ன சுத்தி என்ன நடக்குது? அவங்கலாம் என்ன பேசுறாங்க? அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஆனா, இந்த இறந்து போனவங்கள வந்து கூட இருக்கவங்களால வந்து பார்க்க முடியறதில்ல. இருட்டு குழாயில பயணம் செய்யும்போது, திடீர்னு ஒரு பேரொளி வந்து, இவங்கள வந்து எண்ணத்தால அமைதிப்படுத்தி கூட்டிட்டு போகுதாம். அதே மாரி இவங்க இந்த பயணத்த தாண்டி போகும்போது, ஏற்கனவே இறந்து போன இவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து இவங்கள வரவேற்கிறாங்களாம். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் வந்து திரு ரேமண்ட் மூடி அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காரு.
ரேமண்ட் மூடி வந்து அவருடைய புத்தகத்துல சொல்லியிருக்க ஒரு இன்சிடென்ட்ட வந்து பார்ப்போம். ஒருத்தர வந்து இறந்துட்டாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா, அவர் அதையும் தாண்டி திரும்ப அவருடைய உடலுக்குள்ள வந்து அவருடைய உயிர் வந்து வந்துருது. அதாவது விபத்துல இறந்து போன ஒருத்தரு. அவர் சொல்லியிருக்காரு, "நான் விபத்துல இறந்து போனது உண்மை. எனக்கு வந்து இறக்கறதுக்கு முன்னாடி வலியும், வேதனையும் இருந்ததும் உண்மை. கொஞ்ச நேரத்திலேயே என்னோட வலியும், வேதனையும் போயிருச்சு. நான் அந்த இடத்துல மிதந்துட்டு இருந்தேன். ஒரு இருட்டு குழாய் வழியா போயிட்டுருந்தேன். அப்பதான் நான் இறந்துட்டேன்னு சொல்லி நான் உணர்ந்தேன்." இந்த மாரி நெறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் வலி, வேதனை எல்லாம் இல்ல. நான் வந்து ரொம்ப நிம்மதியா இருந்தேன். ஒரு அமைதிய உணர்ந்தேன். பேரொளிய பார்த்தேன். இப்படி தான் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த பேரொளிய பார்த்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் வந்து படமா காட்டப்படுமாம். அது வந்து ஒரு நொடியில, ஒரு சம்பவம் கூட விடாம வேகமா எல்லாமே வந்து காட்டப்படுமாம். இத பத்திலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். எல்லாருமே வந்து இறந்து போற ஸ்டேஜுக்கு போயிட்டு மீண்டு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்களா? இப்படியெல்லாம் எடுக்க முடியுமா? இறந்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் இறந்துடுறாங்க உடனே இல்லையா? திரும்பி மீண்டு வந்தவங்க ரொம்ப கம்மி தானே! எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரேமண்ட் மூடி என்ன சொல்றாரு அப்படின்னா, இறப்புக்கு போய் மீண்டு வந்தவங்கள வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்ல. செயற்கையா ஒரு இறப்ப உருவாக்கி வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்சுக்கு தியேட்டர் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காரு. இந்த மாரி இறந்து போகும்போது ஒரு ஒளிப்பொருள சந்திப்பாங்க. படம் போட்டு காமிப்பாங்க அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த ஒளிப்பொருள் என்ன சொல்லும் அப்படின்னா, "உனக்கு இன்னும் உன்னுடைய உலகத்துல வந்து வேலை இருக்கு அப்படின்னு நீ நெனச்சீன்னா, நீ திரும்பி போகலாம்." அப்படின்னு சொல்லி ஒரு அன்போட, பரிவோட வந்து அந்த ஒளிப்பொருள் வந்து சொல்லுமாம். அதே மாரி அந்த படம் போட்டு காமிக்கிறதுமே வந்து, நம்மள கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்கு கிடையாது. "இந்த நேரத்துல நீ இப்படி நடந்திருக்கலாம்." அப்படின்னு ஒரு அன்போட நமக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு தான் அது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளே வந்து திரும்பி பார்க்கும்போது, நம்ம என்ன தப்பெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுமாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இத தான் வந்து அந்த காலத்துல வந்து புராணங்கள் எல்லாம் வந்து சித்திரகுப்தன் கையேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்னும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த மாரி இறப்ப நெருங்கி போன உயிர் எதுக்காகலாம் திரும்பி வரும் அப்படின்னு சில காரணங்களையும் வந்து சொல்றாங்க. இப்போ இறந்து போற உயிர் வந்து இந்த கடமைய நான் செய்யாம விட்டுட்டேனே, நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து நெனச்சா அதுக்காக வரலாமா? இல்ல இந்த உலகத்துல இருக்கவங்க வந்து ரொம்ப அன்பு மிகுதியால ரொம்ப ஏங்குறாங்க. இவங்க திரும்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு அது உண்மையான அன்பா இருந்தா, அப்ப வந்து அது நடக்கலாமா? ஆக்சுவலா இறந்து போக வேண்டிய ஒரு தேதிய விட, முன்னாடியே வந்து நமக்கு ஏதோ ஒரு காரணத்தால இறப்பு ஏற்படுது அப்படின்னா, "நீ போய் உன்னோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி அனுப்பப்படுவோமா? இதுக்கு உதாரணமா திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப உயிருக்கு போராடி, உயிர் போற நிலையில இருந்து மீண்டு வந்தாரு. அத்தனை தமிழ் மக்களோட அன்பால அவர் வந்து திரும்பி வந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாரும் வந்து பார்த்திருப்போம். ஸோ இது வந்து அன்பு மிகுதியால அவர் வந்து திரும்பி வந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். திபெத்தியர்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்காம். என்ன அப்படின்னா, யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, "இறந்தோர் ஏடு" அப்படின்ற ஒரு புத்தகத்த வந்து இறந்தவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து வாசிப்பாங்களாம். அதாவது வாய் வழியா அந்த திபெத்திய லாமாக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முனிவர்கள் குடுத்த விஷயங்கள வந்து கலெக்ட் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. இந்த நூல் முதல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, இறப்பது அப்படின்றது ஒரு நேர்த்தியான கலை அப்படின்னு சொல்லுது. அத வந்து நல்ல விஷயமா ஆக்கிக்கிறதுக்கும், நமக்கு வேண்டாத ஒரு விஷயமா ஆக்கிக்கிறதும் அவங்கவங்களோட கையில இருக்கு அப்படின்னும் சொல்லுது. இறந்தவருக்கு ஏன் இந்த புத்தகத்த வாசிக்கிறாங்க அப்படின்னா, இறந்து போற உயிருக்கு வந்து அந்த மேலுலகத்த பத்தி ஒரு அறிமுகம் குடுக்குறதுக்கு, அது மட்டும் இல்லாம இங்கே உயிரோட இருக்கவங்களுக்கு வந்து இறப்ப பத்தின ஒரு அ தவறான நம்பிக்கைகள் எல்லாம் நீக்கி, இறப்புன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இறந்தவர்கள் வந்து அமைதியா இந்த உலகத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு எப்படி போறாங்க அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இது செய்யப்படுது. முக்கியமா அழுது, புலம்பி அந்த போற உயிர வந்து நிம்மதியா போக விடாமலாம் பண்ணாம, அமைதியா அந்த உயிர போக விடுறதுக்காக இந்த மாரி ஒரு பழக்கம் வந்து திபெத்தியர்கள் கிட்ட இருக்கு. இந்த மாதிரி பல புராணங்களாகட்டும், இல்ல வந்து பல சமூக பழக்கவழக்கங்களாகட்டும், அறிவியலாகட்டும், இது எல்லாமே இறப்ப பத்தி ஒரே மாரி விஷயங்கள தான் சொல்லுது. முக்கியமா இவங்க எல்லாரும் சொல்ற அறிவுரை, அதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, "அன்பை விதை, அன்பை விளை, அன்பை பரப்பு." இதுதான். ஸோ இந்த புத்தகத்த பத்தி நான் இன்னைக்கு சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி. இந்த புத்தகத்த நீங்க வாங்கி படிச்சீங்க அப்படின்னா, இன்னும் பல விஷயங்கள ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் நிச்சயமா சத்தியவேல் முருகனார் ஐயாவுடைய "இறப்பு, விஞ்ஞானம், இனிய சைவ சித்தாந்தம்" அப்படின்ற இந்த புத்தகத்த நிச்சயமா வாங்கி படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்கள ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அழகான பதிவோட நான் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.